அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சமீபத்தில் ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தியிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்தித்த ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க எந்த கட்சியை வேணா பகைச்சுக்குங்க, ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும் அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இவர்களோட மட்டும் மோதல் போக்க கடைபிடிக்காதீங்க, அவர்களை பகைச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லியிருப்பதாக நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த 2026 தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது. இந்த தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி தான் நிலவுது. நாம் தமிழர் கட்சியை ஒரு பெரிய அளவுல இம்பாக்டை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் எல்லாமே கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க. மும்முனை போட்டி தான் அப்படின்னு. எல்லா கருத்து கணிப்பிலையுமே நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பது போன்ற செயல்களை எல்லா ஊடகங்களுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி களத்துல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா ஊடகங்களுமே ஒப்புக்கொண்டாங்க. முக்கிய கட்சியினருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த முறை நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சதை நம்மால் பார்க்க முடிந்தது. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சி கடந்த முறையை விட அதிகமான ஒரு வாக்கு சதவீதத்தை பெறும். அவர்கள் என்னதான் அவர்களுடைய சின்னத்தை முடக்கி இருந்தாலும் கூட அது அவங்கள பெரிய அளவுல பாதிக்கல. அது அவங்க அந்த மைக்கு சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களில் 80லிருந்து 90% பேர் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களாகவும் படித்தவர்களாகவும் இந்த இணையதளம் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அதனால அவர்களுக்கு இந்த சின்னம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல நாங்கள் இந்த முறை மைக்கு சின்னத்துக்கு தான் வாக்களிச்சோம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பதிவிட்டது, வீடியோக்கள், புகைப்படங்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக இந்த முறை நாம் தமிழர் கட்சியானது 12%-லிருந்து 15% அளவுக்கு வாக்குகளை பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எப்படி இந்த தேர்தல் முடிவு வருது அப்படிங்கிறத பார்த்து நாம் தமிழர் கட்சியோட தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நடிகர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினரை நீங்க பகைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது. திமுகவானது 2026 உதயநிதியை அதிக அளவுல ஒரு முன்னிலைப்படுத்தும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ஒரு துணை முதல்வர் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா துறைகளிலுமே அவருடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் உதயநிதி எப்படியாவது அரசியல் களத்துல வந்துடக்கூடாது, அரசியல்ல வென்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா நடிகர் உதயநிதி அவர்களால் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய சினிமா ஃபீல்டுல நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. கடந்த வாரிசு திரைப்படம் ரிலீஸின் போது கூட திமுக தரப்பிலிருந்தும் உதயநிதி தரப்பிலிருந்தும் விஜய் அவர்களுக்கு ஒரு கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் அவர்கள் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கூட உதயநிதி அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசியிருப்பார். ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா சேர்ல உட்காந்துக்கிட்டான், தன்னோட அப்பா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லி உதயநிதி அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசியிருப்பார். இப்ப உதயநிதி அவர்களை எப்படியாவது இந்த அரசியல் களத்துல வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. உதயநிதி அவர்களை களத்துல வீழ்த்துவதற்காக விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி வைப்பாரா, 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.